ஹலோ கைஸ். நேற்று நம்ம வந்து இந்த ஹீலிங் டூல் வரைக்கும் பார்த்துருப்போம். இப்போ வந்து நம்ம இந்த ப்ரஷ் டூல்லேருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரஷ் டூலோட ஷார்ட்கட் கீ வந்து பி. ஓகேவா? இப்போ இது நம்ம ப்ரஷ் டூல் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இந்த பெயிண்ட் பண்ணுறதுக்கு தான். ஜஸ்ட் பெயிண்டிங் தான், டிஜிட்டல் பெயிண்டிங் மாரி அதுக்காக யூஸ் பண்ணுவோம். இது எப்படின்னா கஷ்டமான ஒரு ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸ் வச்சு, ஓகேவா? டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒரு ஒரு ப்ரஷ்ஷும் ஒரு ஒரு டைப்பில் இருக்கும். இது வந்து ரவுண்டு, நல்லா டார்க் ரவுண்டாக இருக்கும். இன்னொன்று அடுத்த ப்ரஷ்ஷே பார்த்தீங்கன்னா எட்ஜஸ்லாம் வந்து ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ அந்த மாரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? இது ஒன்னொன்னும் டிஃப்ரெண்ட் ப்ரஷஸ் இருக்குது. ஸோ இது ஒன்னொன்னுத்தையும் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக அந்த பெயிண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கறதுக்காக இதை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதில் சேம் இந்த சைஸ் யூஸ் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் சைஸ் கொடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ என்ன சைஸ் வேணுமோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி நம்ம அதை மாற்றிக்கலாம். இந்த ஹார்ட்னஸ் என்னென்னா, நம்ம எவ்வளோ எந்த ஹார்ட்னஸில் அந்த எஃபெக்ட் அந்த நம்ம பெயிண்ட் பண்ண இது எவ்வளோ எஃபெக்டாக இருக்கணும், அதுக்காக இந்த ஹார்ட்னஸை வந்து நம்ம மாற்றிப்போம். அது ஒன்றும் இதில் வரும். அப்புறமேட்டு வந்து இந்த ஒப்பாசிட்டி முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஒப்பாசிட்டி எதுக்குன்னு. அது வந்து இப்போ நம்ம இந்த ஒப்பாசிட்டி நம்ம கம்மி பண்ணிட்டு கொடுக்கும்போது அந்த அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற லேயர்ஸ் நம்மளுக்கு தெரியும். அதுக்கு தான் இந்த ஒப்பாசிட்டி. ஃப்ளோ எவ்வளோ அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த அந்த ஃப்ளோ அந்த ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸ் எப்படி போகும், இதுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்படியே இது வந்து ஸ்மூத்தாக போகும். இது வந்து அப்படியே ஒரு நார்மல் ரேஞ்சில் போகும். இதுதான் வந்து அதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. இப்போ இதெல்லாம் அன்டூ பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரஷ் டூல்லேயே வந்து பென்சில் டூல் இருக்குது. பென்சில் டூல் உங்களுக்கு நார்மலாக வந்து மைக்ரோசாஃப்ட் பெயிண்டில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஜஸ்ட் வந்து ஒரு பென்சில் எஃபெக்ட்ஸ் மாரி தான் இதேமாரி தான் பெயிண்ட் ப்ரஷ் எப்படி இருக்கோ அதேமாரி இதில் பென்சில் எஃபெக்ட்ஸு அவ்வளோதான். இதுலேயும் சேம் ஆப்ஷன்ஸ்லாம் தான் இருக்கும். அதை நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே இதை யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இதில் ஒன்றும் இல்லை. அப்புறமேட்டு இங்கே இன்னொன்று இருக்குது பார்த்தீங்களா, இது எதுக்குன்னா மிரர் பண்ணுற மாரி வரும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சைடு நம்ம வரைஞ்சி முடிச்சுட்டு அந்த இன்னொரு சைட் நம்ம இது பண்ணோம்னா அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி அதுக்கான இமேஜை கொடுத்துரும். அதுக்கு தான் அந்த இது. தென் இப்போ அதுக்கு அடுத்து இருக்க பார்த்தீங்கன்னா கலர் ரீப்ளேஸ்மெண்ட் என்னென்னா, இப்போ வந்து இது என்ன பண்ணுன்னா, நான் இப்போ இந்த ஃபோர்க்ரவுண்ட் கலரில் போய் நான் ஒரு கலர் சூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த கலரை ஐ மீன் இந்த ஃபோர்க்ரவுண்ட் கலருக்கு ஈக்குவலண்ட்டான கலரை வந்து நான் இந்த பிக்சருக்கு கொடுக்குறேன்னா, இந்த பிக்சரில் நான் பெயிண்ட் பண்ணுறேன்னா, இதுதான் வந்து இந்த லைட்டரான இமேஜுக்கு இந்த ஈக்குவலண்ட்டான லைட் கலர் வந்து இதில் பெயிண்ட் ஆகும். சப்போஸ் நான் டார்க்கான ஏரியாவில் அதே பெயிண்ட் பண்ணேன்னா, அது பாருங்கள் சேம் கலர் வந்து இதில் என்ன சேம் கலர் ஃபோர்க்ரவுண்டில் என்ன சேம் கலர் இருக்கோ அதே தான் இங்கே கொடுக்கும். ஓகேவா? லைட்டாக இருக்கிற ஏரியாஸ்க்கு அதோட ஈக்குவலண்ட்டான லைட் கலர் அந்த ப்ளூலேயே எது ஈக்குவலண்ட்டாக லைட் கலர் எதில் வருமோ அதை பெயிண்ட் பண்ணும். இதுதான் வந்து கலர் ரீப்ளேஸ்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து மிக்சர் ப்ரஷ் டூல்னு சொல்லுவோம். அண்டு பண்ணிடுவேன். இந்த மிக்சர் ப்ரஷ் டூல் எதுக்குன்னா, இது ரொம்ப இதுலேயே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இது எப்படின்னா பெயிண்டிங் டெக்னிக்னா இது வந்து அப்படியே ரியலிஸ்டிக்கான ஒரு பெயிண்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக இருக்கும். ஓகேவா? இப்போ நான் வந்து இதுலேயே வந்து நான் இந்த எல்லோ கலரே வச்சுக்கிறேன். ஈக்குவலண்டான எல்லோ கலர் நான் வந்து ஐட்ராப்பர் டூல் வச்சு பிக் பண்ணிக்கிறேன் அந்த கலரை. இப்போ நான் வந்து இந்த பெயிண்ட் டூல் இப்போ நான் வந்து இதில் பெயிண்ட் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் பண்ண மாரி ஒரு எஃபெக்ட் வரும். இதில் வந்து நான் ப்ரஷ்ஷு வேறு இருக்கிறதால அந்த மாரி தெரியுது. இப்போ நான் இந்த மாரி நார்மல் ப்ரஷ்ஷே வச்சுருந்தேன்னா இதில் இப்போ போய் பெயிண்ட் பண்ணேன்னா உங்களுக்கு தெரியும். தெரியுதா? அந்த பெயிண்ட் வெட் பண்ணி பெயிண்ட் பண்ணால் எப்படி எஃபெக்ட்ஸ் இருக்குமோ அந்த மாரி இது பெயிண்ட் கொடுக்கும். இதுக்கு தான் வந்து இந்த லாஸ்ட்டாக மிக்சர் ப்ரஷ் டூல்னு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து க்ளோன் ஸ்டாம்ப் டூல்னு சொல்லுவோம். இது எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, அப்படியே ஒரு க்ளோன் பண்ணுற மாதிரி தான். க்ளோனிங் எப்படி நடக்குமோ அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் இது. இதை நம்ம எப்படி பண்ணலான்னு யூஸ் பண்ணி காட்டுறேன். ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு இதேமாரியே அந்த ப்ரெஷ்ஷை வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு ஆல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிடணும். ஓகேவா? கிளிக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ப்ரிவ்யூ தெரியுது பாருங்கள். இங்கே நம்ம எங்கே கிளிக் பண்ணோமோ அதோட ப்ரிவ்யூ தெரியுது பாருங்கள். அப்படியே நம்ம இப்போ பெயிண்ட் பண்ணோன்னா அதேமாரியே பால் இங்கே ஒன்று வந்துடும். ஓகேவா? இது நான் கொஞ்சம் நவுத்தி பண்ணலாம்.
ஓகேவா? இப்போ நான் அதே மாதிரியே ஒரு பால் வந்துருச்சு. இதுக்கு தான் வந்து இந்த க்ளோன் ஸ்டாம்ப் டூல் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பேட்டர்ன் ஸ்டாம்ப் டூல். பேட்டர்ன் ஸ்டாம்ப் டூல் இது என்ன பண்ணுன்னா, ஒன்றுமே இல்லை. இப்போ நான் இதில் வந்து நான் பேட்டர்ன் கொண்டு வரணும். பேட்டர்ன்ஸ் நான் இதில் இந்த ஏரியாவில் நான் வந்து பேட்டர்ன் கொண்டு வரணும்னா, நான் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, இதை ஃபஸ்ட்டு நான் கலர் பண்ணிட்டேன்னா, இது பேட்டர்ன் இது ஒரு பேட்டர்னாக கலர் ஆகுது. இங்கே என்ன பேட்டர்ன் கொடுக்குறோமோ அது வந்து அப்படியே பேட்டர்ன் வந்துடும் உங்களுக்கு இங்கே. அவ்வளோதான். இதில் வந்து ஸ்பெஷலாக ஒன்றும் பெரிய பர்பஸ் கிடையாது. ஜஸ்ட் இது நம்ம சப்போஸ் வேறு எதுலையா யூஸ் பண்ணும்போது இது யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். பெயிண்ட் பண்ணுற மாதிரி தான் இதுவும். நெக்ஸ்ட்டு வந்து ஆர்ட் ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூல். இது ஃபஸ்ட்டு வந்து ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூல் பார்க்கலாம். ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூல் வந்து எதுக்குன்னா, ஒன்றுமே இல்லை. நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த க்ளோன் ஸ்டாம்ப் பண்ணலை. இப்போ நான் இந்த க்ளோன் ஸ்டாம்ப் பண்ணி ஒரு இமேஜை கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? இப்போ நான் இதை வந்து எரேஸ் பண்ணுறதுக்கு, இதை நான் எரேஸ்ன்னு சொல்கிறத விட அண்டு பண்ணுறதுக்கு நான் இதை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இதை அழைச்சேன்னா வெறும் கரெக்டாக அந்த இதெல்லாம் இது போதோ அதெல்லாம் மட்டும் போயிடும். இதுக்கு தான் வந்து இதை யூஸ் பண்ணுறோம். அப்புறம் எரேசர் டூல் நேற்றே நம்ம பார்த்தோம். ஒன்றும் பெருசாக எரேசர் டூல் நம்ம வந்து எரேஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோதான். மீதி இருக்கிறது வந்து பேக்ரவுண்ட் எரேசர், மேஜிக் எரேசர். இது வந்து பேக்ரவுண்ட் எரேசர் வந்து கரெக்டாக ஸ்பெசிஃபைடான அந்த எட்ஜஸ் மட்டும் கரெக்டாக அந்த ப்ளஸ் இருக்கிறதால இதை மட்டும் கரெக்டாக பாருங்கள். அப்படியே கரெக்டாக நம்ம அந்த ப்ளஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போகணுன்னா, அப்படியே கரெக்டாக அந்த எட்ஜஸ்லேயே வச்சுட்டு போகணுன்னா, கரெக்டாக அதை மட்டும் எந்த கரெக்டாக அந்த பேக்ரவுண்ட்ஸை மட்டும் எரேஸ் பண்ணிடும். நம்ம சப்போஸ் அதை உள்ளார எடுத்துகிட்டு போனால் தான் அந்த இதையும் சேர்த்து அழைக்கும். இது கலர் அப்படியே அதை மெயின்டைன், அந்த கலரை என்ன கலர் இருக்கோ, அந்த பிக்சலில் என்ன கலர் இருக்கோ அதை பார்த்துட்டு அப்படியே அந்த பேக்ரவுண்ட் நம்மளுக்கு கலர் வரும். இதுக்கு தான் வந்து இந்த பேக்ரவுண்ட் எரேசர் டூல் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் டூல்ஸ். கிரேடியன்ட் டூலோட ஷார்ட்கட் கீ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜி. ஓகேவா? இப்போ நம்ம கிரேடியன்ட் டூல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு வந்து டாப்பில் பாயிண்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அதை ட்ராக் பண்ணி கீழே வரைக்கும் கொடுத்தோன்னா இது வந்துடும். இது வந்து சேம் லேயரில் இருக்குது. நான் நியூ லேயர் கொடுத்துட்றேன். நான் ஏன் அப்போ நான் சொல்கிறேன். நியூ லேயர் கொடுத்துட்டு இப்படி கொடுத்துட்டோன்னா இது பார்த்தீங்களா, இதுதான் வந்து கிரேடியன்ட் டூல். இங்கே நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன கலர் ஸ்பெசிஃபை பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே இது கலருக்கு வரும். இப்போ நான் வந்து எல்லோ அண்ட் ஒயிட் வச்சுருக்கேன். இப்போ வர கிரேடியன்ட் பாருங்கள். ஓகேவா? இந்தமாரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நீங்கள் இதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கூட இன்னும் கொடுத்துக்கலாம். இது மோஸ்ட்லி வந்து இங்கே என்ன கலர்ஸ் கொடுக்குறோமோ ஸ்பெசிஃபை பண்ணுறோமோ அந்த கலர்ஸ் தான் வரும். இப்போ நான் இங்கே வந்து பிளாக் வச்சுன்னா அந்த கலருக்கு வந்துடும். அவ்வளோதான். இதில் ஒன்றும் பெருசாக இது கிடையாது. இப்போ நான் வந்து இந்த கலர் கொடுத்துட்டு நான் இதில் வந்து ஓவர் மல்டிப்ளை இந்த இதெல்லாம் வந்து பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? இதில் வந்து நான் மல்டிப்ளை ஆப்ஷனை யூஸ் பண்ணேன்னா இந்தமாரி ஆயிரும். அந்த இடம் மட்டும் இதில் மல்டிப்ளை ஆப்ரேஷன் கொடுத்துட்டு ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிட்டேன்னா ஒரு மாதிரி டல் ஆக்கிறதுக்காக அந்த பிளாக்கான ஏரியாஸ் மட்டும் அப்படியே இந்த ஒரு எஃபெக்ட், இதெல்லாம் ஒரு எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக. இந்த எஃபெக்ட்ஸ்லாம் வந்து நம்ம இமேஜ் மேனிப்புலேஷன் அந்த டைமில் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம சும்மா நார்மலாக பார்த்துக்கிட்டாலே போதும். இந்த இதிலே கிரேடியன்ட்ஸ்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து லீனியர் இதுன்னு சொல்லுவோம். இது வந்து ரேடியல் வந்து அப்படியே ஒரு சர்க்கிள், அந்த ஆப்ஷன் சர்க்கிள் இதில் மாரி வரும். ஓகேவா? இதெல்லாம் இப்படி கொடுத்தீங்கனாலே பாருங்கள், இது வந்து ரேடியல், இது வந்து ஆங்கிள் கிரேடியன்ட், இது வந்து ரிஃப்ளெக்டட் கிரேடியன்ட், அப்புறம் இது வந்து டைமண்ட் கிரேடியன்ட். ஒன்று ஒரு எஃபெக்ட்ஸில் வரும். அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் இதில் டவுன்லோட் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் தெரியும் ஒன்றுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இது என்னென்னு. அடுத்தது வந்து பெயிண்ட் பக்கெட் டூல். இப்போ நம்ம எப்படி நார்மலாக வந்து இது ஒரு நார்மல் பக்கெட் டூல் தான். ஜஸ்ட் பெயிண்ட் பண்ணுற ஒரு என்ன அப்படியே சூஸ் பண்ணி நீங்கள் அந்த கலருக்கு அப்படியே மாற்றிக்கும் எல்லா இடத்துக்கும். பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கறதுக்காக பக்கெட் டூல் பெயிண்டில் நார்மலாக பெயிண்டில் யூஸ் பண்ணியிருப்போம்ல பக்கெட் டூல், அதே எஃபெக்ட்ஸ் தான் இதுலேயும் கொடுக்கும். அவ்வளோதான். இதில் ஒன்றும் பக்கெட் டூலில் ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பிளர் டூல். பிளர் டூல், பிளர்னாலே உங்களுக்கு என்னன்னு தெரியும். அப்படியே வந்து அந்த இடத்த வந்து ஒரு மாதிரி அந்த இமேஜை ஒரு சாஃப்டன் பண்ணுறதுக்கு தான் அந்த பிளர் டூல் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இதோட கண்ணை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடுறேன்.
இது பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருந்ததுக்கும் ஷார்ப்பனா இருந்த இமேஜுக்கும் இப்ப பாருங்க, இப்ப வந்து அந்த பிளர் அந்த ஒரு மாரி பிளர் எஃபெக்ட் வந்துருச்சு. நான் இத எவ்வளோ ஸ்ட்ரென்த் அதிகமாக்குறேனோ, அதுக்கேத்த மாரி அந்த பிளர் ஒரு எஃபெக்ட் அந்த ஃபுல்லா வரும். அவ்வளோதான். இது வந்து ஒரு சில ஏரியாஸ்ல மட்டும் இது பண்றதுக்காக இத யூஸ் பண்ணுவோம். இந்த பெயிண்ட் இது. மீதி எல்லாத்தையுமே ஃபில்டர்ஸ் போய் பிளர்ல இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இன்னும் இது என்னன்னு அடுத்த ஃபியூச்சர்ல பார்க்கலாம். அ இப்ப ஃபர்ஸ்ட்டு இந்த இந்த டூல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இதுதான் அவ்வளோதான். ம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஷார்ப்பன் டூல். ஷார்ப்பன் டூல் வந்து அந்த நல்லா அந்த இமேஜ்ல எ எ எட்ஜஸ வந்து ஷார்ப் பண்றதுக்காக தான். நல்ல இதுல எஃபெக்ட்ஸ் தெரியல. நான் வேற இமேஜ் யூஸ் பண்றேன் இந்த இடத்துல. ம். ஓகே. இந்த இடத்துல பாருங்க. நான் இப்ப இந்த இந்த ஷார்ப்பன் டூல் யூஸ் பண்ணா, முன்னாடி இருக்கிறதுக்கும் இப்ப பாருங்க. நல்லா அந்த எஃபெக்ட் குடுக்கறதால, அந்த இடம் மட்டும் ஒரு மாரி கான்ட்ராஸ்ட் அதிகமாயி, அ இது பண்றதுக்காக தான். வேற ஒண்ணும் இல்ல இதுல பெருசா. நெக்ஸ்ட் வந்து ஸ்மட்ச் டூல். ஸ்மட்ச் டூல் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ம். ஸ்மட்ச் டூல் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா, இப்ப நான் நான் பண்ணி காட்டுறேன். இதுல வந்து ஒண்ணும் பெருசா சொல்றதுக்கு இல்ல. அ அப்படியே ஓ! நான் இன்னும் ஸ்மட்ச் டூலுக்கே மாறல. சாரி. அ இது பார்த்தீங்கன்னா, இதுக்கு தான் ஸ்மட்ச் டூல் யூஸ் ஆகும். இ ஒண்ணும் ஜஸ்ட் இப்படி பண்ணோம்னாலே, அது அப்படியே அந்த கொஞ்சம் இது எக்ஸ்டெண்ட் ஆயி, அந்த கலர் அப்படியே வரும். அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. அ இதுக்கு இன்னொன்னு இதே மாரி இத யூஸ் பண்ணாம இது வந்து சும்மா சின்ன சின்ன எஃபெக்ட்ஸ் குடுக்கறதுக்கு தான். இன்னொரு வந்து நல்ல எஃபெக்ட்டா குடுக்கறதுக்கு வந்து லிக்விஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃபில்டர்ஸ்ல. அத யூஸ் பண்ணா தான் அது நல்ல எஃபெக்ட்ஸ் கொட்டும். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது வந்து அடுத்த டூல் வந்து அ டாகிள் டூல், டாட்ஜ் டூல். டாட்ஜ் டூல் எதுக்குன்னா, லைட் அம் பிரைட்னஸ இன்கிரீஸ் பண்றதுக்கு. ஓகேவா? அந்த ஒரு ஒரு எந்த இடம் வந்து லைட்டா இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம பிரைட்னஸ இன்கிரீஸ் பண்றதுக்கு தான் டாட்ஜ் டூல் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அ இத நான் குடுக்குறேன். இதுல எஃபெக்ட் குடுத்தா தெரியல. இத பார்ப்போம். ஆ தெரியுதா? டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு. இந்த இடம் இந்த இடம் லைட்டா இருக்கு பாருங்க. இந்த இடம் லைட்டா இருக்குல்ல. ஸோ நான் இது குடுக்கறதால நல்லா பிரைட்னஸ் அதிகமாகி, அந்த டார்க் சர்க்கிள்ஸ் மாரி இருக்கிறதெல்லாம் போயிடுது. இதுக்கு தான் வந்து இந்த டா டாட்ஜ் டூல். அடுத்தது வந்து பர்ன் டூல். பர்ன் டூல் வந்து டாட்ஜ் டூலுக்கு அப்படியே ஆப்போசிட். அ டார்க்கா இருக்க ஆமா பிரைட்டா இருக்கிற ஏரியாலலாம் டல் ஆக்குறதுக்கு தான் இந்த இந்த டூல் யூஸ் பண்றோம். வேற ஒண்ணும் இல்ல. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஸ்பாஞ்ச் டூல். ஸ்பாஞ்ச் டூல் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஸ்பாஞ்ச் டூல்ல 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். சேச்சுரேட் அண்ட் டீசேச்சுரேட்ன்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். சேச்சுரேட் என்ன பண்ணும்னா, அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு பிரைட்டான ஒரு இந்த கலர் குடுக்குற மாரி இருக்கும். ஓகேவா? இப்ப நான் இத யூஸ் பண்ணி பார்க்குறேன். இங்க பாருங்க. நல்லா இந்த கலர்ஸ் ஒரு மாரி கலர் குடுக்குது. இதுவே இந்த டீசேச்சுரேட் என்ன பண்ணும்னா, அப்படியே ஃபுல்லாவே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அந்த ரேஞ்சுக்கு இதுவும் அப்படியே ஆப்போசிட் தான். ஜஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட் அந்த ரேஞ்சுக்கு அந்த இது குடுக்குறது தான் இந்த டீசேச்சுரேட்ன்றது. நெக்ஸ்ட் வந்து பென் டூல். பென் டூல் என்ன பண்றதுக்குன்னா, அ செ பாத் அண்ட் ஷேப்ஸ் கிரியேட் பண்றதுக்காக தான். யூசிங் த ஆங்கிள் பாயிண்ட்ஸ் வச்சு ஆங்கர் பாயிண்ட்ஸ் வச்சு பண்றதுக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இங்க பென் டூலுக்கு ஷார்ட்கட் வந்து P. ஓகேவா? நம்ம இங்க என்ன ஃபோர்கிரவுண்ட் கலர் இருக்கோ, அதுதான் இங்க வரும். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் சும்மா நான் வந்து ஒண்ணு இது பண்றேன். இந்த பாயிண்ட் அப்படியே வச்சுட்டு, நான் இங்க ஒரு பாயிண்ட் வைக்கிறேன் பார்த்தீங்களா? இதெல்லாம் தான் ஆங்கர் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இத இந்த பாயிண்ட்ட மூவ் பண்றதுக்கு நம்ம இது இருக்கு பார்த்தீங்களா? ஆல்ட் அப் கிளிக் பண்ணிக்கிட்டே இத மூவ் பண்ணா, நம்ம நெக்ஸ்ட் எங்க இந்த பாயிண்ட்ட வைக்க போறோமோ, அங்க வைக்கணும். இத மூவ் பண்ணி ஆல்ட்ட பிரஸ் பண்ணிக்கிட்டே, இத மூவ் பண்ணா தான் அடுத்த பாயிண்ட் அப்படியே கரெக்ட்டா வரும். இப்ப பாருங்க, இப்ப நான் இத மூவ் பண்ணிட்டு, நான் இங்க பாயிண்ட் வச்சேன்னா, அப்படியே கரெக்ட்டா வந்துரும். ஓகேவா? சப்போஸ் அப்படி நான் வைக்கலன்னா, அந்த ஆங்கர் பாயிண்ட் நான் இப்படியே இருந்துச்சுன்னா, இந்த இது வந்து கர்வ்டா தான் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். அதுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ட்ட யூஸ் பண்ணி இந்த பாயிண்ட்ல கிளிக் பண்ணி அழகா நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம எங்க வைக்க போறோமோ அங்க வச்சுட்டு இப்படி வச்சுட்டு
தென் அடுத்த அங்கே பாயிண்ட்டை வச்சுட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த மூவ் பண்ணி பண்ணோன்னா அந்த ஒரு இந்த மாரி ஷேப் வரும். ஓகேவா? இதில் வந்து இதுதான் வந்து பென் டூலோட யூஸ். ஓகேவா? இதில் வந்து நிறையா இது இருக்குது. இதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மேக் செலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த ஏரியா மட்டும் செலக்டடான இந்த செலக்டட் ஆப்ஷன் வரும். சப்போஸ் அப்படி இல்லை இதில் இன்னொரு இது வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வரும். ஓகேவா? டிஃபைன் கஸ்டம் கஸ்டம் ஷேப்ஸ் கொடுத்துட்டு இங்கே நம்ம உங்கள் இஷ்டத்துக்கு நம்ம இஷ்டத்துக்கு ஷேப் நேம் கொடுத்துடலாம். ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அந்த கஸ்டம் ஷேப் ஒன்று ரெடி ஆயிரும். ஓகேவா? நான் இதில் இருக்க இந்த ஆப்ஷன்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ இந்த கஸ்டம் ஷேப்ஸ் போய் பார்த்தீங்கன்னா இந்த இதில் போய் இந்த இடத்துல லாஸ்ட்டில் இருக்கும். ஓகேவா? இதுதான் நம்ம ஷேப் ரெடி பண்ண ஷேப். இது வந்து நார்மல் ப்ரஷ் மாரி நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ஷேப் ஒன்று ரெடி ஆயிரும். இதுதான் வந்து அந்த ஷேப் பென் டூல் யூஸ் பண்ணி இது தான் பண்ணலாம். ஓகேவா? இதிலே வந்து டிஃப்ரெண்ட்டான ஃப்ரீ இது இருக்கும். ஃப்ரீ பென் டூல் இதெல்லாம் அதுதான் நம்ம ஃபுல்லாக இதிலே நம்ம வந்து ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு இப்போ இதை வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆங்கர் பாயிண்ட் டெலிட் ஆயிரும். ஓகேவா? அப்புறம் வேறு என்ன ப்ளஸ் பண்ணணும்னா நான் இந்த இடத்துல நான் போய் அந்த ப்ளஸ் பண்ணால் இன்னொரு ஆங்கர் பாயிண்ட் வந்துடும். அப்புறமேட்டு நம்ம இதை யூஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணுறதுக்காக டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லாம் கொண்டு வரதுக்காக இதுக்கு தான் வந்து இந்த மீதி இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான் பென் டூல். டெக்ஸ்ட் டூல் நான் நேற்றே சொல்லியிருப்பேன். டெக்ஸ்ட் டூல் ஜஸ்ட் இது முடிஞ்சிருச்சு. நான் நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் டூல் இது ஃபஸ்ட்டு வந்து ஹரிசாண்டல் நேம் ஸ்பெசிஃபை பண்ணுற மாதிரி ஹரிசாண்டல் டெக்ஸ்ட் டூல் யூஸ் பண்ணி ஹரிசாண்டலாக டைப் பண்ணலாம். இது இந்த கலர் வந்து ஒயிட் இருக்குது, நான் ரெட் கலர் மாற்றிடுறேன். ஹலோ, சைஸையும் வந்து நான் பெருசாக்கிடுறேன். ஓகேவா? ஹரிசாண்டல் வந்து இந்தமாரி பண்ணும். இதுவே வெர்டிக்கல் வந்து அப்படியே நம்ம ஒரு லெட்டரும் இப்படி பண்ணுறதுக்கு தான் வந்து வெர்டிக்கல் இது டூல் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது? இது வந்து வெர்டிக்கல் டைப் மாஸ்க் டூலும் இன்னொன்று வந்து ஹரிசாண்டல் டைப் மாஸ்க் டூலும் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம மாஸ்கிங்ன்றது வந்து ஒரு கான்செப்ட்டு. அதை நான் வந்து பொறுமையாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ வந்து இந்த இதெல்லாம் புரியும் உங்களுக்கு. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நான் இப்போ இதுவும் வந்து நார்மல் டைப்பிங் மாதிரி தான். இதை நான் வந்து ஹரிசாண்டல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஹரிசாண்டலில் ஹலோ கொடுத்துட்டேன்னா இது வந்து ஜஸ்ட் என்ன ஆகும்னா இப்போ வெறும் இது வந்து செலக்ட் ஆன மாதிரி தான் ஆகும். ஓகேவா? இதில் வந்து இன்னும் டிஃப்ரென்ஸ் இதில் வந்து இதை நான் வந்து பெருசாக்கி ஓகேவா? நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் ஹலோன்றதை டைப் பண்ணுறேன். ஹலோ. இப்போ வந்து கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா அந்த ஓகே கண்ட்ரோல் ப்ளஸ் டி கொடுத்தா வரல. ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதுவும் வரல. ஓகே, இதில் வந்து செலக்டில் போயிட்டு இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் செலெக்ஷன் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ தான் வந்து இந்த ஆப்ஷன் வரும். இப்போ வந்து நம்ம வந்து அது பெருசாக கேட்கலாம். அதேமாரி நம்ம எப்படி அந்த இது பெருசாக்கலாமோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த செலெக்ஷன் வந்து இது வந்து ஒரு தனி செலெக்ஷனாக தான் இருக்கும். நம்ம மூவ் பண்ணிக்கலாம் இதை எங்கே வேணால். ஓ, இந்த ஷேப்லேயே வந்துருச்சு. அது அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அது ஓகே. இதை வந்து நம்ம மாஸ்க் கொடுக்கும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து பாத் செலெக்ஷன் டூல். இது வந்து பென் டூல் யூஸ் பண்ணும்போது இந்த பாத் செலெக்ஷன் டூல் யூஸ் ஆகும். நான் அந்த பென் டூல் ஆப்ஷனை ஃபஸ்ட்டு போகிறேன். இதில் பார்த்தீங்களா, இப்போ வந்து நான் இதை வந்து முடித்தோடனே இந்த இதை யூஸ் பண்ணி இதெல்லாம் மூவ் பண்ணுறதுக்கு தான் வந்து இது ஆப்ஷன், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து ஃபுல்லாத்தையும் மூவ் பண்ணுறதுக்கு, அவ்வளோதான். இந்த லைன் ஃபுல்லாகவும் மூவ் பண்ணுறதுக்கு இந்த டூல் வந்து ஆங்கர் பாயிண்ட்ஸை மட்டும் மூவ் பண்ணும். பாத் செலெக்ஷன் வந்து ஆங்கர் பாயிண்ட்ஸ் மட்டும் மூவ் பண்ணும். இது வந்து டைரக்ட் செலெக்ஷன் வந்து ஃபுல்லாத்தையும் அந்த ஃபுல் லைனை மூவ் பண்ணும். அவ்வளோதான் வித்தியாசம். இந்த டைரக்ட் செலெக்ஷன் டூலுக்கு முடிஞ்ச உடனே அடுத்தது வந்து ஷேப் டூல்ஸ். ஓகேவா? இந்த ஷேப் டூல்ஸ்லாம் எதுக்குன்னா ஒன்றுமே இல்லை,
முன்னாடியே நம்ம ஒரு ஷேப்பை வந்து நான் யூஸ் பண்ணி காமிச்சேன். அதுக்கு தான் ஒன்றுமே ஷேப் ட்ரா பண்ணுறதுக்கு தான் டிஃபால்ட்டான ஷேப்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் ட்ரா பண்ணுறதுக்கு தான். இப்போ இதில் என்ன கலர் இருக்கோ இந்த கலர் தான் வரும். இப்போ இதுக்கு வந்து நான் வந்து டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துக்கலாம். இங்கே போய் கொடுத்தா மாறிடும். இது வந்து ஸ்ட்ரோக்ஸ் வந்து அந்த அவுட்லைன் மாரி கொடுக்கறதுக்காக இங்கே வந்து பிளாக் கொடுத்துக்கிறேன். இதில் என்ன வேணுமோ அந்த சைஸ் என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா அந்த அந்த இது வந்து ஒரு வந்துடும். ஓகேவா? இதுதான் வந்து ஷேப் டூல்ஸு. இதுலேயே வந்து வேறு என்னென்ன கொடுக்கலாம். இதில் வந்து என்ன சைஸு, ஹைட் என்ன வேணும், வித் என்ன வேணும், எந்த ஆக்சஸில் இருக்கணும், அதெல்லாம் தான் இது வந்து ஸ்பெசிஃபை பண்ணுது. வேறு ஒன்றும் இல்லை இதெல்லாம். இதேமாரி தான் வந்து ரவுண்ட் எட்ஜஸ் வச்ச ரெக்டாங்கிள் டூல். ஓகேவா? இதில் என்ன ரேடியஸ் இந்த 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 இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைஸ் வந்து இந்த இருக்கிற என்ன ரேடியஸ் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாரி மாறும். ஓகேவா? நான் இதில் வந்து 15 கொடுத்தேன்னா அதுக்கேற்ற மாரி அந்த ரேடியஸ் வந்து இங்கே மாறி இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கும் முன்னாடி இருந்த 10க்கும் 15க்கும் இதான் டிஃப்ரென்ஸு. இதுக்கு தான் வந்து இந்த ரேடியஸ் ஆப்ஷனில் வரும். இதேமாரியே வந்து எலிப்ஸ் டூல் யூஸ் பண்ணி நம்ம எலிப்ஸ் பண்ணலாம். ஓகேவா? இதிலே வந்து ஒன்று இப்போ நான் இங்கே பாருங்களேன். இப்போ நான் வந்து இந்த பாலிகன் டூல் எடுத்துக்கிட்டேன். இப்போ பாலிகன் டூலில் இப்போ நான் கிளிக் பண்ணாலே இந்தமாரி சிங்கிள் கிளிக் பண்ணாலே இந்தமாரி வரும். அது எதுக்குன்னா நம்ம என்ன ஆக்சஸில் என்ன வித்தில் வேணும், என்ன ஆக்சஸில் வேணும், இந்த நம்பர் ஆஃப் சைஸை இதெல்லாம் வந்து இப்போ நான் வந்து 10 சைட்ஸ் வச்சு இப்படி கொடுத்தேன்னா அதுவே வந்து இது பண்ணிக்கும். ஓகேவா? அவ்வளோதான். இதை நம்ம வந்து வரைஞ்சா மட்டும்தான் இருக்குன்னு அது ஒன்றும் இல்லை. அந்த மாதிரியும் ஒரு சிங்கிள் கிளிக் மட்டும் பண்ணி இந்த பாப்பப்பில் வந்து மாற்றிக்கலாம். ஓகேவா? இதேமாரியே வந்து லைன் டூல் வந்து ஜஸ்ட் லைன் ட்ரா பண்ணுற மாரி பண்ணுறதுக்கு அவ்வளோதான். இதில் கஸ்டம் ஷேப்ஸ் டூல்ஸ் நம்ம பார்த்தது தான். நம்ம வந்து பென் டூல் யூஸ் பண்ணி நம்ம இந்த கஸ்டம் ஷேப்ஸ்லாம் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம வந்து இங்கே ஏற்கனவே நிறைய டிஃபால்ட்டான இது இருக்கும், ஃபோட்டோஷாப்பை எது வச்சு யூஸ் பண்ணியிருக்க இது இருக்கும், அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதெல்லாம் தான் வந்து கஸ்டம் ஷேப் டூல்ஸ். அப்புறம் இந்த ஷேப் டூல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது வந்து இந்த பாக்ஸ் இது கலர் பிக்கரு இந்த டூல் எதுக்குன்னு தெரியும். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து இங்கே வந்து குவிக் மாஸ்க் டூல் இருக்கும் இங்கே ஒன்று. ஓகேவா? இதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த லேயர்ஸில் போய் இதை டூப்ளிகேட் லேயர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? டூப்ளிகேட் அதில் போய் ரைட் கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் லேயர் கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து டூப்ளிகேட்டில் ஒரு லேயர் வந்துடும். ஓகேவா? இதில் போய் நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து இந்த மாஸ்க் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த மாஸ்க் குவிக் மாஸ்க் செலக்ட் பண்ண உடனே என்ன பண்ணலாம், பெயிண்ட் ப்ரஷ் இருக்குல்ல, ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணி நம்மளுக்கு எந்தெந்த ஏரியாலாம் செலக்ட் பண்ணணுமோ ஓகேவா இந்த ஏரியா மட்டும்தான் நம்மளுக்கு இப்போ செலக்டடாக இருக்கணும். ஓகேவா? இதை மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா இப்போ நான் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், இதை திரும்பி போய் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, திரும்பி அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் செலக்ட் ஆகிருக்க மாரி வரும் பாருங்கள். எப்படின்னா இந்த இடத்த தவிர மீதி எல்லாமே செலக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இந்த ரவுண்டை தவிர மீதி எல்லாமே இப்போ செலக்ட் ஆகிருக்கு. இதுதான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் இதையே இன்வெஸ்ட் பண்ணேன்னா இந்த பால் மட்டும் செலக்ட் ஆகும். ஓகேவா? இந்த செலக்ட்லேயே பாருங்கள் இன்வெர்ஸு, டீசெலக்ட்டு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா இது பாருங்கள். இப்போ வந்து இந்த பாலை தவிர ஃபுல்லாகவே இந்த லாஸ்ட் பேக்ரவுண்ட்லாம் இது பண்ணியிருந்துச்சுன்னா அது என்னென்னா இப்போ ஃபுல்லாக இந்த இடம்லாம் தான் நான் இப்போ என்ன சொல்லணும்னா இந்த இடம்லாம் தான் வந்து இப்போ செலக்ட் ஆகிருக்கு. இப்போ இதுவே நான் செலக்டில் போய் இன்வெஸ்ட் கொடுத்துட்டேன்னா இப்போ இந்த டைமில் எப்படின்னா இந்த ரவுண்டில் இந்த பாருங்கள் இங்கே வெளியே பேக்ரவுண்ட் இந்த சைட்லலாம் வந்து இது காணும். ஓகேவா? ஸோ இந்த இடம் மட்டும்தான் இப்போ வந்து செலக்ட் ஆகிருக்கு. இதை பண்ணி முடிச்சுட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு மாஸ்க் டூல் இருக்கும். ஓகேவா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒரு லேயரில் இங்கே பாருங்கள், இப்போ இந்த லேயரில் இது வந்துடும். ஒரு லிங்க் மாரி வந்து இந்த லேயரில் இந்த இடம் மட்டும் மாஸ்க் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இதை மூவ் பண்ணுறேன்னா இந்த இடத்த வந்து மூவ் பண்ணால் இங்கே பாருங்கள் அந்த பால் மட்டும் இருக்குது. ஓகேவா? இது வந்து ஈஸியாக செலக்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? இப்போ அந்த இடம் மட்டும் நம்ம முன்னாடி வந்து செலக்ட் பண்ணி இது பண்ணுவோம். இதே ப்ராசஸ் தான் இப்போ வந்து ரொம்ப சிம்பிளாக மாறி இருக்கு. ஓகேவா? அவ்வளோதான். இதுதான் வந்து இதுக்கு தான் இந்த மாஸ்க் டூல் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? தென் இது வந்து இந்த லாஸ்ட் ஆப்ஷன் இதுலேயே லாஸ்ட் ஆப்ஷன் எதுக்குன்னா ஃபுல் ஸ்க்ரீன் மோட். ஓகேவா? இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் மோட் அதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதை நம்ம ஒரு டைம் கிளிக் பண்ணும்போது என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வேணுமோ அதுக்கு மாதிரி இப்போ வந்து ஒரு டைம் பண்ணதால் விண்டோஸில் இருக்க அந்த இதெல்லாம் போயிடுச்சு. திரும்பியும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா வெறும் அந்த நம்ம டிஸ்பிளே மட்டும் வரும். ஓகேவா? இது மட்டும் வரும். இப்போ நம்ம திரும்பி F கொடுத்தோன்னா நார்மலாக ஆயிரும். ஓகேவா? இது F தான். இதுக்கு வந்து இந்த மோடுக்கு வந்து F தான் ஷார்ட்கட் கீஸ். தென் இது இவ்வளோ தான் டூல் பார்ஸ் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. இவ்வளோ தான் டூல் பார்ஸு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து
இமேஜ் வச்சு எப்படி எடிட் பண்ணுறதுக்கான பேசிக்கான எப்படி கலர் கரெக்ஷன்ஸ், அப்புறமேட்டு அதில் என்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த ஃபில்டர்ஸே யூஸ் பண்ணலாம். ஃபில்டர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எடுத்தோடனே இது வந்து ரிப்பீட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன லாஸ்ட்டாக எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருந்தோமோ அந்த ஆப்ஷனே இங்கே வரும். ஓகேவா? இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே இதுலேருந்து பார்க்கலாம். ஓகேவா? ஃபில்டர் கேலரிக்கு போயிட்டிங்கனாலே இன்னொரு இதில் ஓப்பன் ஆகும். அதில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இமேஜை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமோ அது ஓப்பன் ஆகி வரும். அதில் டிஃப்ரெண்டான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆர்டிஸ்டிக், ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸ், அப்புறமேட்டு டிஸ்டார்ட், இந்தமாரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே இருக்கும். ஓகேவா? இதில் நீங்கள் ஒன்னொன்றுத்தையும் கொடுத்து பார்க்கலாம். ஓகேவா? இதில் ஒன்னொன்றுத்துலையும் கொடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த என்னென்ன ஒரு எஃபெக்ட் டிஃபால்ட்டாக இருக்க எஃபெக்ட்ஸ்லாம் இதில் காட்டும். ஓகேவா? அந்த ஃபில்டர்ஸ் எல்லாமே இதெல்லாம் ஃபில்டர்ஸ் தானே, நம்ம ஃபில்டர் ஆப்ஷன் தானே பண்ணுவோம். ஸோ இது வந்து கலர்டு பென்சில் ஃபில்டர்னு இருக்குது. ஓகேவா? இப்போ நான் வந்து இந்த பென்சில் வித் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன ஸ்ட்ரோக்கோட ப்ரெஷர்ஸ் எப்படி இருக்கணும், அது நல்லதாக நம்மளுக்கு முன்னாடி நல்லா அழகாக காட்டணுன்றதுக்காக இதெல்லாம் எல்லாத்தையும் மாற்றி கொடுத்தீங்கன்னா அதுக்கான எஃபெக்ட்ஸ் கரெக்டாக வந்து உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் ஒரு இமேஜுக்கும் நம்ம இதை வந்து கரெக்டாக என்னென்ன இருக்குது கரெக்டாக வச்சோன்னா அதுக்கேற்ற மாரி நம்ம ஈஸியாக வந்து இருங்க நான் மாற்றேன். ஓகேவா? இப்படி பண்ணோன்னா அந்த எஃபெக்டோட ஃபில்டரோட எஃபெக்ட் மட்டும் என்ன லெவலுக்கு வேணுமோ அதெல்லாம் மாற்றி வச்சுக்கலாம். இதேமாரியே டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துலேயும் வந்து இதுக்கேற்ற மாரி எஃபெக்ட்லாம் கரெக்டாக என்ன லெவலில் வைக்கணும், எந்த லெவலில் வச்சா அது நல்லா இருக்குன்னு பாருங்கள். இதேமாரி எல்லா எஃபெக்ட்ஸும் இருக்குது. வாட்டர் கலர் எஃபெக்ட்ஸ் இருக்குது. இதில் ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸ் போனீங்கன்னா அந்த வாட்டர் பெயிண்ட் எஃபெக்ட் இருக்க மாரி அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இதேமாரியே நிறையா ஃபில்டர்ஸ் இருக்குது. டிஸ்டார்ட் ஃபில்டர்ஸ் இருக்குது. அப்புறம் டெக்ஸ்சர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் இந்த மாதிரி இருக்குது. டெக்ஸ்சர்ஸ் கொடுக்கறதுக்கு இதுக்கெல்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஸ்கொயர் சைஸ் வந்து எவ்வளோ அதிகமாக வேணும்னா இந்த மொசைக் அந்த எஃபெக்ட்ஸ் வர்றதுக்காக அதெல்லாம் இருக்கும். ஓகேவா? இதுதான் மொசைக் எஃபெக்ட்ஸ். இதில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா அந்த சைஸ் மாறும். அது எல்லாமே ஒன்றுத்துக்குமே டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு என்னென்ன இது வேணுமோ அதுக்கு இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதில் உங்களுக்கு அந்த டவுட்டான இதை மட்டும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதேமாரி தான் எல்லாமே ஃபுல்லாகவே மோஸ்ட்லி இவ்வளோ தான். நீங்கள் அதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் கரெக்டாக வைக்கணுமோ அதை வச்சிங்கனாலே உங்களுக்கு அது கரெக்டாக வந்துடும். அப்புறம் முடித்தோடனே ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் நம்ம லாஸ்ட்டாக என்ன எஃபெக்ட் கொடுத்தோமோ அந்த எஃபெக்டோட வந்து முடிஞ்சிடும். ஓகேவா? இவ்வளோ தான் வந்து அந்த ஃபஸ்ட்டு இருக்க அந்த ஃபில்டர் கேலரியில் இருக்க ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து அடாப்டிவ் வைட் ஆங்கிள்னு. ஓகேவா? இது வந்து அடாப்டிவ் வைட் ஆங்கிள் வந்து நம்ம மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து பெருசாக யூஸ் இருக்காது. ஓகேவா? இதிலே வந்து பெருசாக இதில் ஒன்றும் தெரியாது. இதில் எஃபெக்ட்லாம் தெரியாது. இது ஆக்சுவலாக நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா ஃபிஷ் ஐ லென்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? அந்த லென்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த லென்ஸ் யூஸ் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கும்போது இந்தமாரி தான் வரும். ஓகேவா? இந்தமாரி வரும்போது இந்தமாரி வர இமேஜை நார்மல் லென்ஸில் எடுக்கிற மாரி இமேஜாக மாற்றும் போது தான் நம்ம வந்து இந்த டூலை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த டூல் யூஸ் பண்ணி இதில் இருக்குது பார்த்தீங்களா, நான் அந்த இமேஜை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இமேஜை யூஸ் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இந்த இமேஜ் பார்த்துக்கோங்க. இதில் வந்து இந்த அடாப்டிவ் ஃபில்டர் கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் ஐ ஆப்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுவே நார்மலாகவே இதுவே டிடெக்ட் பண்ணிக்கும். இதுவே என்ன கரெக்ஷன் பண்ணணுமோ இதிலே 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? இதுவே வந்து டிடெக்ட் பண்ணிக்கும் மோஸ்ட்லி. எப்படின்னா இது வந்து இதில் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டிங்கனாலே நம்ம ஒரு கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிறோம்னாலே அதில் வந்து நிறைய மெட்டாடேட்டாஸ் இருக்கும். அந்த மெட்டாடேட்டாஸ் யூஸ் பண்ணி இதுவே வந்து நம்ம டிடெக்ட் பண்ணிக்கும் மோஸ்ட்லி. ஓகேவா? இதை நான் யூஸ் பண்ணி நான் இப்போ வந்து இந்த டூல் இருக்குது பார்த்தீங்கன்னா பாலிகன் கான்ஸ்ட்ரெயின்ட் டூல், அதை யூஸ் பண்ணி நான் வந்து இந்த இமேஜே நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும். ஸோ இது பாருங்கள், இப்படி கொடுத்தோன்னா அதை கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் மாற்றணுன்னா இது பாருங்கள், இந்த இடம் மட்டும் அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஆகும். இதுக்கு தான் வந்து இந்த டூல் யூஸ் பண்ணுவோம்.
கொஞ்சம் லைட்டாக சேஞ்சஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட் ரொம்பலாம் தெரியாது. ஏன்னா இந்த இடம் மட்டும் இப்போ பாருங்கள், இந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இதுக்கு தான் வந்து இந்த வைட் ஆங்கிள் டூல் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து உங்களுக்கு நம்ம பெருசாக இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு தான் இது வந்து கரெக்டாக அந்த எந்த லெவலுக்கு அது வேணுமோ அதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட் அந்த ஃபில்டர்லேயே போய் பார்த்தோம்னா கேமரா ரா ஃபில்டர். ஓகேவா. இதுதான் வந்து மெயினாக நம்ம எல்லா ஃபோட்டோ எடிட்டிங்க்கு இதுதான் மெயினாக எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. இந்த கேமரா ரா ஃபில்டர் ஓப்பன் பண்ணிங்கனாலே இன்னொரு விண்டோ பாப்பப் ஆகும். ஓகேவா. இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா இந்த நார்மலாக வந்து ஜூம் டூல், அந்த ஜூம் பண்ணுறதுக்கு, இமேஜ் ஜூம் பண்ணுறதுக்கு இது வந்து ப்ரிவ்யூ விண்டோ மாரி. இந்த சைடில் தான் வந்து என்னென்ன எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கோ, நம்ம இந்த எக்ஸ்போஜர், கான்ட்ராஸ்ட், ஹைலைட்ஸு எல்லா எஃபெக்ட்ஸும் இருக்கும். ஓகேவா. நம்ம இது வந்து ஜூம் ஆப்ஷன் மட்டும் பண்ணிப்போம். ஓகேவா. இதில் வந்து ஒயிட் பேலன்ஸ் டூல், இதில் வந்து அந்த டார்கெட்டட் அட்ஜஸ்ட்மெண்ட் டூல்ஸ், ரெட் ஐ டூல், இது என்னென்னலாம் ஃபோட்டோவை வச்சு நம்ம எஃபெக்ட் என்னென்னலாம் எடிட் பண்ணலாமோ அதெல்லாம் மட்டும் இந்த இதில் ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ரொம்ப பேசிக்கான இது மட்டும் நான் இதில் வந்து நான் சொல்கிறேன். ரொம்ப டீட்டெயில்டாக நான் போல. ஓகேவா. ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து நான் இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் சேஞ்சஸ் பண்ணலாம். இந்த கலர் எனக்கு வந்து இந்த கலரில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் பிரைட் ஆகணும், கொஞ்சம் நல்லா ஹைலைட்டாக அழகாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஒரு எஃபெக்ட்ஸும் இருக்குது பாருங்கள். எக்ஸ்போஜர் கொடுத்தீங்கன்னா அது வந்து நல்லா பிரைட் ஆகும். லோவாக லைட்டே இல்லாத இமேஜ்லாம், இந்தமாரி இருக்க இமேஜ்லாம் நம்ம இதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா நல்லா பிரைட்டாக தெரியும். ஸோ அடுத்தது வந்து கான்ட்ராஸ்ட் ஏற்ற அது நல்லா வந்து நல்ல கலர் வந்து ஒரு மாதிரி நல்ல கலராக காட்டும். இதுக்கு இந்த கான்ட்ராஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஹைலைட்ஸ் வந்து எந்த இடத்துல மட்டும் ஹைலைட் பண்ணணுமோ அது மட்டும் பண்ணணும். ஓகேவா. இதுக்கெல்லாம் தான் இது யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஷேடோஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, எந்த இடத்துல நம்ம இப்போ சப்போஸ் இந்த பின்பக்கம் இந்த இடம்லாம் ஷேடோஸ் வந்துச்சு இல்லை, டார்க்காக ஷேடோ மாரி வந்துருந்துச்சுன்னா இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா அந்த இடம் மட்டும் நல்லா பிரைட் ஆயிரும். ஓகேவா. இதுவும் மோரலஸ் எக்ஸ்போஷர் பிரைட்னஸ் மாரி தான். ஆனால் இது வந்து ஷேடோஸ்க்கு மட்டும் நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்குற மாரி வரும். ஓகேவா. நீங்கள் இந்த ஒரு ஷேடோ வச்ச இமேஜ் வச்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேவா. ஒயிட் பேலன்ஸ், இந்த ஒயிட் இது வந்து எப்படின்னா எங்கெல்லாம் ஒயிட் இருக்கோ அதெல்லாம் வந்து கரெக்டாக ஒயிட்டை இன்க்ரீஸ் பண்ணும். இந்த சைட் பண்ணிட்டீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். இதில் இருக்குது பார்த்தீங்களா, சைட்லேயே வேல்யூஸ் இருக்கும். ஓகேவா. அந்த வேல்யூஸை கொடுத்து நீங்கள் மாற்றினீங்கனாலும் அது வந்து தானாகவே நம்ம வேல்யூஸாக கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து பிளாக் கலரில் இருக்க ஏரியாஸ்லாம் வந்து இது அப்படியே இந்த ஒயிட்டும் பிளாக்கும் எந்த இடத்துலலாம் பிளாக் ஏற்றணுமோ பிளாக் ஏற்றிக்கலாம். இல்லைனா ஒயிட் இருக்குது அந்த மாரி டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் பண்ணுறது. கிளாரிட்டினாலே உங்களுக்கே தெரியும், நல்லா இமேஜ் வந்து கிளாரிட்டியாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், இப்போ இந்த கிளாரிட்டி பண்ணோன்னே இது பாருங்கள். இது ஃபஸ்ட்டு வந்து இந்த டிக்ரீஸ் பண்ண வேல்யூஸ் மைனஸில் போக போக வந்து இது வந்து ரொம்ப சாஃப்டாக இமேஜ் ஆகி இந்தமாரி ஆயிரும். இதுவே இன்க்ரீஸ் ஆக நல்லா ஒரு இமேஜும் நல்லா வந்து கிரெயின்ஸ்லாம் வந்து நல்லா ஷார்ப்பாக ஆயிரும். இதெல்லாம் வந்து தான் பிக்சல்ஸ்ன்னு சொல்லுவோம். நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்போம். இதில் வந்து பிக்சல்ஸ் தெரியல, நான் வேறு இமேஜில் உங்களுக்கு இப்போ இதில் தெரியுது பாருங்கள். இந்த நம்ம சொல்லியிருக்கோம்ல, பிக்சல்ஸ்னால் என்ன, ஸ்மாலஸ்ட் யூனிட் விச் மேக்ஸ் த இமேஜ். இங்கே தெரியுது பார்த்தீங்களா பாருங்கள். இதெல்லாம் தான் பிக்சல்ஸ். ஒரு சின்னதாக பாக்ஸாக ஸ்கொயராக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் தான் வந்து இப்போ வந்து ஒரு இமேஜாக மேக் பண்ணுது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜூம் டூல்லே நான் போய் ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணிக்கணும். இந்த கிளாரிட்டியில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் டெக்ஸ்சர்ஸ்லாம் வந்து அதான் இந்த நல்ல வேல்யூ அது கொடுத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஒரு இமேஜை வச்சு சேஞ்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அது எந்த இதில் நல்லா தெரியும்னு பார்ப்பீங்க. ஓகேவா. இதில் வைப்ரன்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அந்த கலர் நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் வரும், கலர்ஃபுல்லாக வரும். இப்போ நான் இதை கம்மி பண்ண நார்மலாக அந்த டல் கலர்ஸ்க்கு வந்துடும். ஓகேவா. இதேமாதிரி தான் சேச்சுரேஷன் டிக்ரீஸ் முன்னாடியே பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா. டீசேச்சுரேஷன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வேல்யூ மைனஸாக போக பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் வந்துடும். இதுவே இன்க்ரீஸ் பண்ண நல்லா ரொம்ப கலர்ஃபுல்லாக பிரைட் கலர்ஸில் எல்லாமே வரும். இதெல்லாம் தான் ரொம்ப பேசிக்கான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்கில் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. இதிலே பார்த்தீங்கன்னா ஆட்டோ இருக்குது பார்த்தீங்களா, இதை ஆட்டோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இமேஜுக்கான இது வந்து ஃபோட்டோஷாப்பே வந்து டிடெக்ட் பண்ணி இந்த இமேஜுக்கான நல்ல கலர்ஸ் எல்லாத்தையுமே அதுவே சேஞ்ச் பண்ணிக்கிச்சு இப்போ. ஓகேவா. இதுதான் ஓகேவா. இது டிஃபால்ட் கொடுத்தீங்கன்னா 00ல் வந்துடும். இதுதான் ஃபஸ்ட்டு இமேஜ். நான் ஆட்டோ கொடுத்தோன்னே நான் நார்மலாக சேஞ்சஸ்லாம் பண்ணிக்குது.
ஓகேவா? இது ஓகே கொடுத்தீங்கன்னா இவ்வளோ தான் வந்து கேமரா ரா ஃபில்டர். நெக்ஸ்ட்டு வந்து லென்ஸ் கரெக்ஷன். லென்ஸ் கரெக்ஷன் லென்ஸ் கரெக்ஷன் வந்து இதே மாதிரி தான். முன்னாடி நான் வந்து இந்த அடாப்டிவ் லென்ஸ் சொல்லியிருந்தேன்ல, அது வந்து ஃபிஷ் ஐ அந்த மாதிரி இருக்கும்ல. இப்போ வந்து இந்த லென்ஸில் இப்போ வந்து நார்மலாகவே இதுலேயே சேம் கேமரா இங்கே பாருங்கள், கேமரா மாடல் இதெல்லாம் வந்து லென்ஸ் மாடல் அது எல்லாமே இதிலே கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? இதுவே நம்ம வந்து இந்த இமேஜ் வந்து நம்ம நெட்டில் எடுத்ததால் அந்த இமேஜுக்கான வேல்யூஸ்லாம் காட்டல. சப்போஸ் நான் இதை வந்து ஒரு கேமராவில் எடுத்துகிட்டு இந்த இமேஜ் இதில் டவுன்லோட் இதில் இது யூஸ் பண்ணியிருந்தேன், லோட் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தேன்னா இந்த அதோட கேமரா மாடல், அதோட லென்ஸ் என்ன லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அதில் என்ன என்ன இது டேஷ் யூஸ் பண்ணியிருக்கோம், அதில் என்ன லென்ஸ் மில்லிமீட்டர் லென்ஸ், அது எல்லாமே இதிலே காட்டும். ஏன்னா அந்த ஒரு ஃபோட்டோ நம்ம ஃபோட்டோன்னு எடுத்துக்கிட்டாலே முன்னாடியே சொன்ன மாரி அதில் எல்லா மெட்டா டேட்டாஸும் இருக்கும். ஓகேவா? இவ்வளோதான். இதுதான் யூஸ் பண்ணி நம்ம இதில் வந்து நம்ம என்னென்ன கரெக்ஷன் நீங்கள் இதில் ஆட்டோவாக மோஸ்ட்லி கரெக்ஷன் ஆயிரும். நம்ம என்னென்னலாம் அமௌண்ட் என்ன சேஞ்ச் பண்ணணுமோ இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன லென்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ, என்ன ஒரு அந்த இமேஜில் என்ன சேஞ்ச் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதெல்லாம் வந்து அந்த லென்ஸ் கரெக்ஷன். தென் லிக்விஃபை. முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஸ்மெட்ச் டூல் யூஸ் பண்ணி நம்ம நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு இடத்த வந்து மூவ் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி தான் இதுலேயும் பாருங்கண்ணே, இது தெரியுதா? சின்ன சின்னதாக லைட்டாக இது ரொம்ப அதில் வந்து நல்லா ரொம்ப கொஞ்சம் இழுத்தாலே நல்லா வரும். இதில் வந்து லைட்டாக மினிமம் அமௌண்ட்டை வந்து சேஞ்சஸ் இருக்கும். அவ்வளோதான் இதில். ஓகேவா? ஸோ இதில் நம்ம எவ்வளோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே மாறும். ப்ரெஷர், இந்த ரேட்டு, டென்சிட்டி ரேட்டு அதில் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ப்ரெஷ் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதெல்லாம் தான் இது. தென் அப்புறம் இதில் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் டூல் எதுக்குன்னா, அதை பண்ணதை நம்ம அப்படியே எரேஸ் பண்ணுறது மாரி நார்மலாக வந்து அப்படியே எரேஸ் பண்ணிட்டீங்கனாலே அது நார்மலாக பழைய மாரியே வந்துடும். ஓகேவா? இதுவும் ஸ்மூத் அண்ட் டூல் அதே மாதிரி தான், சேம் ஸ்மூத் பண்ணிடும். அந்த இடத்த நம்ம வந்து இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பண்ணி காட்டுறேன் திரும்பியும். இதை பண்ணிவிட்டு நான் இந்த ஸ்மூத் அண்ட் டூல் யூஸ் பண்ணேன்னா அது அழகாக திரும்பியும் அந்த இடத்த மட்டும் ஸ்மூத்தாக லைட்டாக மட்டும் தெரியும், பம்ப் ஒரு மாரி மட்டும் காட்டும். ஓகேவா? இது வந்து ட்விஸ்ட், இது வந்து என்ன பேர் போட்டிருக்குன்னா த்ரில் கிளாக் வைஸ் இது. ஓகேவா? அப்படியே இது வந்து டிஃப்ரெண்ட் ஒரு கிளாக் வைஸ் வியூ மாரி இதில் தெரியல. இது அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு இது வருது பார்த்தீங்களா? ஒரு அந்த இந்த ஷேப் இந்த ஷேப்க்கு ஏற்ற மாரி அது மாறும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெருசாக அது இல்லை. இதே மாதிரி தான் எல்லாமே. ஒன்று அவ்வளோதான். இந்த செக்ஷன்லேயே நம்ம இந்த ஃபில்டர்ஸில் பிளர் டூல் பற்றி பார்த்துடலாம். பிளர் நம்ம ஃபஸ்ட்டே வந்து பிளர் டூல் பற்றி பார்த்துருக்கோம். இந்த பிளர் ஃபில்டர் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். பிளர் ஃபில்டர் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பிளர்னாலே உங்களுக்கே மோஸ்ட்லி பிளர்னால் என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். ஓகேவா? ஒரு இமேஜை சாஃப்டன் பண்ணிடும். ஓகேவா? அந்த ஒரு எப்படி சொல்கிறது, நான் ஒரு எக்ஸாம்பிளாகவே நான் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் வந்து இந்த ஆவரேஜ், இந்த பிளரில் ஃபஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஆவரேஜ் யூஸ் பண்ணுறேன். ஆவரேஜ் யூஸ் பண்ணோன்னா ஒரு மாதிரி இந்த கலர் எப்படி இந்த கலருக்கு வருதுன்னா, ஆவரேஜ் யூஸ் பண்ணும்போது அந்த இதில் இந்த இமேஜில் ஆவரேஜாக எந்த கலர் இருக்குன்னு பார்க்கும். அந்த கலருக்கு அந்த இமேஜ் வந்து அந்த 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 கலர் ஃபுல்லாகவே அந்த கலராகவே மாறிடும். அதுதான் வந்து அந்த ஆவரேஜ் ஃபில்டரோட யூஸ். நெக்ஸ்ட்டு வந்து பிளர். இது வந்து நார்மல் பிளர். இப்போ நான் இந்த பிளர் கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு தெரியாது, இந்த இதில் வந்து ஒன்றுமே தெரியாது. அது வந்து எட்ஜஸ் ரொம்ப ஸ்மூத்தாக பண்ணியிருக்கும். இதில் இந்த இடத்த மட்டும்தான் ஸ்மூத் பண்ண மாரி தெரியும். இதில் ஒன்றும் பெருசாக தெரியாது இந்த பிளர் எஃபெக்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பிளர் மோர் கொடுப்போம். பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. அந்த டக்குன்னு பார்த்துருந்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அதான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இந்த பிளர் வந்து லைட்டாக இருக்குன்னா இது வந்து நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான் இந்த பிளருக்கும் இந்த பிளர் மோருக்கும் டிஃப்ரென்ஸு. அடுத்தது வந்து பாக்ஸ் பிளர். இந்த பாக்ஸ் பிளர் கொடுத்துட்டேன்னா இதில் தெரியுது பார்த்தீங்களா, அந்த பிளர் எஃபெக்ட் தெரியுது. இது ஆனால் இந்த பிளர் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் இமேஜுக்குமே இருக்குது. நான் இந்த இது பண்ணிக்கிறேன், ஃபுல் இமேஜும் காட்டுறேன். ஃபில்ட்ரு போய்ட்டு பிளர் பாக்ஸ். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த இதை ப்ரிவ்யூ கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா தான் அந்த ப்ரிவ்யூ காட்டும், இல்லைனா காட்டாது. ஓகேவா? இதை கிளிக் பண்ணிக்கோங்க ப்ரிவ்யூவை. அப்புறம் நீங்கள் எந்த லெவலுக்கு என்ன இது பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாரி அந்த அளவுக்கு அந்த ஃபுல் எல்லா கலர்ஸையும் சாஃப்டாக்கி ஸ்மூத்தாக்கும். அதுக்கு தான் வந்து இந்த பாக்ஸ் பிளர். ஓகேவா?
மோரலஸ் இதே மாரி தான் இந்த ஆப்ஷன்ஸில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதில் எல்லாமே இதே ஒரே சேம் ஜாப்ஸ் தான் பண்ணும். மோரலஸ் எல்லாமே பிளர் தான் பண்ணும். ஓகேவா, இதில் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று சிலதெல்லாம் மட்டும் எஃபெக்ட் டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸ் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த மோஷன் பிளர் பார்த்தீங்கன்னா ஒரு மோஷன் எஃபெக்ட் காட்டும். இப்போ ஒரு வண்டி மூவ் பண்ணுச்சுன்னா அந்த தெரியுதா, இந்த ஒரு ஷேக் எஃபெக்ட் தெரியும். ஓகேவா, இதுக்கு தான் வந்து இந்த மோஷன் பிளர். அப்புறம் வேறு என்ன இருக்குது, இதுலேயே வந்து இந்த காஷன் பிளர் வந்து நல்லா ஒரு ஸ்மூத்தாக இது பண்ணுறதுக்காக இது வந்து ஒரு ஸ்மூத் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். இதை யூஸ் பண்ணி தான் மோஸ்ட்லி வந்து டிஜிட்டல் பெயிண்டிங்க்கெலாம் இதை ஃபஸ்ட்டு இந்த பிளர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் அந்த பெயிண்ட் டூல் வச்சு இதை வந்து ப்ரஷ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம வேறு இன்னொரு செக்ஷனில் நல்லா டீட்டெயில்டாக பார்ப்போம் அதை மட்டும். அப்புறம் தென் இதில் வேறு என்ன இருக்குது, லென்ஸ் பிளர் யூஸ் பண்ணி பார்ப்போம். லென்ஸ் பிளர் யூஸ் பண்ணி பார்க்கும்போது இதில் என்ன ரேடியஸ் அதே மாதிரி தான் சேம் அப்படியே வரும், எல்லாமே இதில் வரும். அவ்வளோதான், இதேமாரி சேம். ஓகே, உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா அது வந்துடும். இந்த பிளர்லேயே வேறு என்ன இருக்கும், ஸ்மார்ட் பிளர் யூஸ் பண்ணி பார்ப்போம். அதேமாதிரி த்ரெஷ்ஹோல்டு இமேஜ் அதெல்லாம் ஓகேவா. ஓகேவா, அது எந்த ஏரியா மட்டும் வந்து வருது. ஓகேவா, இது முடிஞ்சிருச்சு. தென் நம்ம இப்போ வந்து மோஸ்ட்லி இதே மாதிரி தான் எல்லாமே இது இருக்கும். இப்போ நம்ம வந்து பிளர் கேலரிக்கு போகலாம். இந்த பிளர் கேலரிக்கு போனீங்கன்னா ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணாலும் எல்லாத்துலேயுமே இருக்கிற மாதிரி தான் வந்துடும். ஓகேவா, இது ஒரு தனியாக இன்னொரு இதுக்கு போகும். ஓகேவா, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஃபீல்டு பிளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையுமே இருக்குது பார்த்தீங்களா. இந்த இதுமாரி ஒரு இதுமாரி இருக்குது பார்த்தீங்களா, ரவுண்டு சர்க்கிள். இதுலேயே நீங்கள் வந்து இந்த இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். எவ்வளோ எஃபெக்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதிலே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதோட ஸ்ட்ரென்த்தை. சப்போஸ் இந்த இடத்துல வேணான்னா இந்த இடத்துல கூட மாற்றி கூட வச்சுக்கலாம். எந்த இடத்துல வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இது வரும். ஓகேவா, இது வந்து இந்த இன்னொரு ஃபீல்டு பிளர் கூட இந்த கிளிக் பண்ணிங்கனாலே வந்துடும். இன்னொன்று இந்த இடத்துக்கும் டிஃப்ரென்ஸ் மாறும். ஓகேவா, இப்போ நான் இந்த இடத்துல நான் பிளரே கம்மியாக வச்சிடுறேன். இந்த இடத்துல மட்டும் பாருங்கள், இந்த இடத்துக்குமே டிஃப்ரென்ஸ் வரும். ஓகேவா, இதுக்கு தான் வந்து அந்த பிளரு. இப்போ வந்து இதை ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்து ஐரிஸ் பல். இது வந்து இந்த கண்ணுன்னு சொல்லுவோம், ஐயில் நம்ம தான் ஐரிஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது நம்ம எந்த இடம் பார்க்குறோமோ அதை தவிர்த்து மீதி எல்லாமே வந்து பிளர் பண்ணிடும். ஓகேவா, அந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி பிளர் பண்ணிடும். இப்போ நான் வந்து இதில் வந்து நான் இந்த எஃபெக்ட் இருக்கிறதால அது அப்படி தெரியுது. ஓகேவா, இப்போ பாருங்கள், இந்த இடம் மட்டும் பாருங்கள், இந்த இடம் மட்டும் இப்போ நான் இந்த ரவுண்டு இதை சுற்றி இந்த இடம் மட்டும் பாருங்கள், இந்த இடம் மட்டும் வந்து பிளரே ஆகாமல் இருக்குது. அதை தவிர்த்து மீதி எல்லா இடமும் பாருங்கள் பிளர் ஆகிடுச்சு. ஓகேவா, இதுக்கு தான் வந்து இந்த ஆங்கர் பாயிண்ட்ஸ்லாம் சேம். இந்த ஆங்கர் பாயிண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம எந்த இடத்துல வந்து வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு தான் வந்து இந்த ஐரிஸ் பிளர். நெக்ஸ்ட்டு வந்து டில்ட் ஷிஃப்ட். ஓகேவா, டில்ட் ஷிஃப்ட் வந்து இதுவும் சேம் தான் பிளர். இது வந்து அப்படியே இந்த சைட் வந்து முன்னாடி ஐரிஸ் பிளர் வந்து சர்க்கிளில் வந்துச்சு, இது வந்து ரெக்டாங்கிளில் வந்துடும். ஓகேவா, இது பாருங்கள், இந்த இடத்துல மட்டும் இந்த ஸ்ட்ரெயிட் இந்த பார்ட்டில் மட்டும் இதை பண்ணதால் இந்த பார்ட்டில் மட்டும் எதுவுமே இல்லை. மீதி எல்லா பார்ட்டிலும் இதெல்லாம் மூவ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எங்கே வேணுமோ இதை மூவ் பண்ணிக்கலாம், இதை வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி தான். ஓகேவா, இது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்ன வேணுமோ அதெல்லாம் வச்சுக்கலாம். இதுதான் வந்து டில்ட் பிளர். அப்புறம் பாத் பிளர். பாத் பிளர் வந்து எந்த டைரக்ஷனில் அப்படியே இப்படி போகுதுன்னா அந்த ஸ்பீடுக்கு வச்சுட்டோன்னா தெரியுதா, அவ்வளோதான். இந்த எஃபெக்ட்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு தான் இந்த பாத் பிளர். நெக்ஸ்ட் லாஸ்ட்டு வந்து ஸ்பின் வந்து அந்த ஸ்பின் ஒரு இது அந்த எந்த இடத்துல வச்சு, இதுவும் அதே மாதிரி தான். இதை இந்த பக்கம் மட்டும் வச்சுக்கிறேன். இதை மட்டும் இந்த எஃபெக்ட் மட்டும் இந்த இடத்துல மட்டும் கொடுத்தோன்னா அந்த இடம் மட்டும் ஒரு அந்த ஸ்பின் மாரி ஒரு இது வந்து ஒரு எஃபெக்ட் வரும். ஓகேவா, அதுக்கு தான் வந்து இந்த ஸ்பின் பிளர். அவ்வளோதான், மீதியெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.